ஜீன்ஸ் வாங்கினா ஒரு 10 வாட்டி 15 வாட்டி போட்ட அப்புறம் தான் நீங்க வாஷ் பண்ணலாம். ஆனா ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க ஜீன்ஸ் போட்டுருக்கீங்க, ஃபுல் டே போட்டுருக்கீங்க, ராத்திரி போன உடனே ஜீன்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க, உல்டா பண்ணிடுங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டு அது வந்து வெளியே வந்து கீப் இட் ஃபார் ஏரிங். அடுத்த நாள் அந்த ஜீன்ஸ் போடாதீங்க, அடுத்த நாள் எடுத்துட்டு உள்ள போட்டுருங்க. யூஸ் சம் ஆஃப் தி ஜீன்ஸ் ஒரு 10 வாட்டி போட்டதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஸ்மெல் வந்ததுன்னா ரிவர்ஸ்ல போட்டு கொஞ்சம் சன்லைட்ல போடுங்க. அது வந்து சன்லைட் இது டிஸ்இன்ஃபெக்டன்ட், அது க்ளீன் ஆயிடும். இல்ல ஏதாவது கரை பட்டிருக்கா ஸ்பாட் க்ளீன் பண்ணுங்க. அந்த கரைனால டோன்ட் க்ளீன் தி ஹோல் ஜீன்ஸ். ஒரு 15 வாட்டி போட்ட அப்புறம் அந்த ரிவர்ஸ்ல போட்டு ஏர் பண்ண அப்புறம் if you are able to keep the jeans it last you long. செகண்ட், நீங்க வாஷ் பண்ண போது ரிவர்ஸ்ல தான் வாஷ் பண்ணணும். நீங்க ஃப்ரண்ட்ல வாஷ் பண்ணீங்கன்னா, ஏன்னா ரிவர்ஸ்ல ஏன் வாஷ் பண்ணணும்னு சொல்றோம்னா உங்க ஸ்கின் வந்து ரப்பிங் அகைன்ஸ்ட் ரிவர்ஸ் சைடு தான், அங்கதான் ஸ்வெட்டே வருது. ஆனா நீங்க வாஷ் பண்றது ஃப்ரண்ட் சைடு, லாஜிக் இஸ் லாஸ்ட். அடுத்தது, நீங்க என்னதான் மைல்ட் டிடர்ஜென்ட் சொன்னாலும் அதுல வந்து கெமிக்கல்ஸ் உண்டு. கெமிக்கல்ஸ் போட்டீங்கன்னா அந்த கலர்ல வந்து பஸ்ட் ஆயிடும். ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் ரிமூவ்ஸ் தி ஸ்கின், டெட் ஸ்கின். அடுத்தது இட் கிளீன்ஸ் தி ஸ்வெட், சோ இட் கிளீன் இட் வெரி வெல். பிளஸ் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். சோ ஒரு ஜீன்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா 2 வருஷம் இல்லாம இந்த மாதிரி வாஷ் கேர் பண்ணீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் தாங்கும். அப்பனா 10 டைம்ஸ் போறது கரெக்ட் தான். அப்சல்யூட்லி கரெக்ட். அதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்லீஸ்ட் மென்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க தான் அதிகமா ஜீன்ஸ் யூஸ் பண்றோம், பேண்ட்ஸ் யூஸ் பண்றோம். நீங்க ராத்திரி வந்த உடனே உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்க மனைவி தங்கச்சி மேல பாரம் போடாம நீங்க அது ரிவர்ஸ் பண்ணி வைங்க. நீங்க அது வந்து காய போடுங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 15 வாட்டி ஒரு வாட்டி வாஷ் பண்ணீங்கன்னா அது பாரமா தெரியாது. தினம் போடுறதுனால தான் பிரச்சனை. அதுவரை நீங்க போடும்போது ரிவர்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா மாசத்துல ஒரு வாட்டி தான் வாஷிங் வரும். சோ அது பாத்துக்கணும். then they are very happy. தினம் போடுறதுனால தான் பிரச்சனை வருது. நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க, அது பார்த்து தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும் வாழ்க்கையில. சோ your ways, your dressing, your methods have to represent the industry you come from. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த பிராண்ட் டர்பியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் டெய்லரிங்கை ஸ்டார்ட் பண்ணது so that I can help people dress. அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த தன்னம்பிக்கை வெளியே வரும். தன்னம்பிக்கை வெளியே வந்துருதுன்னா அவங்க பெருமை வெளியே வரும். பெருமை வெளியே வந்துருன்னா அவங்க வாழ்க்கையில போயிட்டு ஜெயிக்க முடியும். சோ அந்த ட்ரெஸ்ஸிங், அதனால தான் இந்த பிராண்டே டர்பின்னு ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் முடிச்சு வந்து ஐ ஸ்டார்டட் கோயிங் டு ஒர்க். ஆனா வேலைக்கு போகும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு வந்து எப்படி ட்ரெஸ்ஸிங் தெரியாம வந்து வளர்ந்தவன். எல்லாமே என்கிட்ட இருக்கிற துணிமணி எல்லாமே செகண்ட் ஹேண்ட், அண்ணா போட்ட துணிமணி இல்லைன்னா அங்கிள் யாராவது அவங்க கொடுத்த துணிமணி தான், அதை ஆல்டர் பண்ணி போட்டுப்பேன் காலேஜ், த்ரூ அவுட் காலேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் போயிட்டு சேல்ஸ்மேன் ஜாப்க்கு போனேன். ஒரு ஆளுக்கான ஒரு சொக்கா போட்டு, ஒரு ரப்பர் செப்பல் போட்டு, ஒரு ஜோலா போயிட்டு போனேன். ஸோ அப்படி போகும்போது ஒரு சேல்ஸ் காலுக்கு போகும்போது ஒரு வாட்ச்மேன் வந்து நிறுத்துறாரு, பில்டிங் வெளியே நிறுத்தி கேட்கிறாரு, தம்பி எங்க போறீங்கன்னு. மேல கீழே பாக்குறாரு, சரியா ட்ரெஸ் பண்ணலன்னு. உள்ள போறதுக்கு அவர் நிறுத்துறாரு, தம்பி எங்க உள்ள போனானா எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குன்னு. இல்ல தம்பி நாங்க போர்டு இருக்கு கேட்ல, போர்டு படிச்சு வாங்கினேன். ஸோ போர்டு போயிட்டு படிச்சேன்னா போர்டு எது இருக்கு, டாக்ஸ் அண்ட் சேல்ஸ்மேன் நாட் அலவுட், நாய் அண்ட் சேல்ஸ்மேன் நாட் அலவுட். ரொம்ப அவமானமா இருந்தது. ஒரே கண்ணீர். என்னடா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருக்கும், ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனுஷத்துக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இல்லைன்னு. மிருகம்னா இட்ஸ் நத்திங் பேட் அபவுட் இட், but there has to be some difference. ரெண்டுத்துக்கும் I felt very very bad. அதுவும் என்னால எடுக்க முடியல. அப்படியே I went back. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா I went and cried.